அவன் சொல்றான், கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்கிறான். பூமி எங்கும் உலாவி நான் சுற்றி திரிந்து வருகிறேன் என்கிறார். ஆண்டவர் கேட்பாரு, சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் யோபுகிட்ட இருந்து வரணும்னு சொல்லவே இல்லை. அவன் யோபுகிட்ட இருந்து வரணும்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, இவனுடைய பூமி எங்கும் சுற்றி உலாவி வர்றான் அப்படின்னா, இன்னைக்கு இவன் மூலமாக ஒரு மனிதனை கவிழ்த்து நினைக்கிறான்னா அந்த யோபு தான். ஆண்டவர் தெரியும். இன்னைக்கு இவன் வந்து ஒருத்தன் மேல இவனுக்கு ஒருத்தன் இரிட்டேட்டா இருக்காமனா அது யோபு தான். நீதிமானும் சன்மானுக்கும் உத்தமனும் உலாப்புக்கு விளைவுகிற ஒரு மனிதன் இருக்கானா யோபு. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, என் சகோதரனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? இன்னைக்கு நம்ம மேல கவனம் வைக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் கேட்பார், நீ யாரு மேல உன்னுடைய கவனம் இருக்கு? எப்படி தேவனுடைய கவனங்கள் என் மேல் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதே போல பிசாசனுடைய கவனங்களும் என் மேல சில நேரங்கள் அதிகமாக இருந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய லைஃப் ஸ்டைல், ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, இதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ண இரிட்டேட்டா இருக்கும். அதான் கேட்கிறாரு, என் சகோதரனாகிய என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் சொல்லல. அவன் கேட்டிருக்கலாம், சார் நான் யோபுகிட்ட இருந்து வரேன்னு சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும் இந்த ஊர்ல இங்க நீ வந்திருக்கிறனா இந்த 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 சிச்சுவேஷன்ல வந்து நீ என்ன கான்வர்சேஷன் என்ன போக போகுதுன்னா, நீ யோபுவை பத்தி பேசத்தான் நீ வந்திருக்கிற. நான் சொல்றேன், நாம் தேவன் நமக்கு அதிகம் தேவைப்படாவிட்டாலும் நான் அவருக்கு அதிகம் தேவைப்படுகிறேன்.